ஆதிரைங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அகலிகை, ஆதிரை இந்த மாதிரி பெயர்கள்லாம் வரலாற்று பெயர்கள். அதுல ஆதிரைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கற்புக்கு அரசியோட பெயர். ஒரு நல்ல செல்வ குடும்பத்துல பிறந்த பெண்ணு. அவங்க ஒரு செல்வத்திலேயே திளைச்ச ஒரு மணமகனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவன் தவறான வழியில போய் எல்லா செல்வத்தையும் இழந்துட்டான். அப்பவும் இந்த பெண்ணு எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது ஏத்துக்கிட்ட உடனே அவன் சொல்றான், நான் போய் எங்கேயாவது பணம் திரட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு திரைக்கடல் ஓடி திருவையும் தேடிட்டு வரேன்ட்டு கடல் கடந்து கப்பல்ல போய்கிட்டு இருக்கான். கப்பல்ல போகும்போது கப்பல் புயல்னால சிதைஞ்சு போயிருச்சு. அப்ப இந்த அம்மாவுக்கு தகவல் வருது, புயல் கப்பல் சிதைஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுவாங்க. புருஷன் இறந்துட்டா பெண்களும் நெருப்பு மூட்டி அதுல விழுந்து செத்துருவாங்க. அந்த அளவுக்கு பத்தினி பெண்களா இருந்திருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவங்க புருஷன் செத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நெருப்பு மூட்டி அதுல போய் விழப்போயிருக்காங்க. விழப்போனா நெருப்பு அவங்கள சுடல. அப்ப ஒரு அசரீரி ஒலிச்சிருக்கு. அதாவது, ஆதிரா நீ இரு, உன் புருஷன் திரும்பி வர்றான், நீ அவனோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வர்றான். இந்த அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. மாதவி கோவலனுக்கு பிறந்த மணிமேகலை என்றவங்களுக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்குது. அந்த அட்சய பாத்திரம் அள்ள குறையாம சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு மக்களுக்கு வேணாலும் சாப்பாடு கொடுக்க முடியும். முதல்ல ஒரு பத்தினி பெண்கிட்ட போய் நீ சாப்பாடு வாங்கணும், பிச்சை வாங்கணும் அப்படின்னு ஒரு தெய்வம் சொல்றாங்க. உடனே இந்த ஆதிரை பெண்ணை காட்டுறாங்க. ஆதிரை கிட்ட போய் அந்த அட்சய பாத்திரத்தை வெறும் பாத்திரமா காட்டும் போது அந்த பெண் முதல்ல பிச்சையிடுறாங்க. அதன் மூலம் அவங்க மணிமேகலை எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணாங்க. ஒரு பெரிய விஷயங்க. அதாவது மணிமேகலையும் ஒரு சிறந்த பெண், ஆதிரைங்கிறவங்க பத்தினி பெண். ரெண்டு பேரும் இணைய போய் தான் அது ஒரு வரலாறா மாறி இருக்குது. ரெண்டு பேருக்குமே இந்த அன்னதானத்துல பங்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில கோட்பாடுகளை எடுத்து வாழ்றது ரொம்ப சிறந்தது.